எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். சாரி, தொடர்ந்து 3 நாளாக என்னால் வீடியோவே போட முடியல. அதுக்காக கோச்சிக்காதீங்க. ஊருக்கு போனதுனால போட முடியல. சரி, சனிக்கிழமையாவது போட்டுடலான்னு பார்த்தா திடீர்னு என்னோட ஹஸ்பண்ட் பழனிக்கு பாத யாத்திரை போகணும்னு சொல்லிட்டாரு. எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக கேப் இருக்கிற டைமில் எடுத்திருப்பேன். நீங்கள் என்னைய மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். நானும் வீடியோ போடாமல் ரொம்ப மிஸ் பண்ணேன். டெய்லியும் போய் யூடியூப் போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வேறு எதுவும் கமெண்ட் வந்திருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ரியலி சாரி. இந்த மாதிரி சுச்சுவேஷன் எதுவும் நடக்காமல் இன்னமே நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் வீடியோலலாம் ஜீவாவை இன்னும் கொஞ்சம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி 2 நாள் டைம் கொடுத்துருந்தேன். எந்த ஜீவா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எல்லாரும் அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருந்த ஜீவாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தான் அவங்களே நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போயும் அவங்கள பிடிக்கலன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒரு ஜீவாவை கொண்டு வந்திருக்கேன். என்னமேட்டு நான் மாத்திரதா இல்லை. பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, இவங்க தான் ஜீவாவாக வரப்போகிறாங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க ப்ளீஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ பழைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ஆனால் நியூவாக வர சப்ஸ்கிரைபருக்கு தெரியாதுல்ல. ஆளை என்ன மாற்றிட்டே இருக்காங்கன்னு நினைப்பாங்கல்ல. அதனால இவங்கள தான் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லுங்கள், பிடிக்கலனாலும் கோச்சிக்காதீங்க. இவங்கள தான் நான் ஜீவாவா கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். எதுனாலும் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஆனால் இதுக்கப்புறமும் ஜீவாவை மாற்றுங்கன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். என்னோட நிலைமையை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, புது ஜீவா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். என்னை பிடிச்சிருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். In computer science, data structure is a data organism. Storage format is usually chosen for the efficient access to the data. அமிர்தா, ஐயோ கடவுளே, அமிர்தா, ஐயோ படிக்கவே விட மாட்டாங்க நெய்யின்ட்டு. அமிர்தா, இருக்கேன், உள்ளார வாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை அமிர்தா, சுதன் காலையிலேருந்து உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தான். என்ன? டேய் சொல்லுடா, அத்தை கேட்குறாங்கல்ல. ஆமா அத்தை. சரி, அதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல. இங்கே கொஞ்ச நேரம் விளையாடுறேன்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நான் படிக்கணும். செத்த நேரம் தானே, சின்ன பிள்ளை ஆசைப்படுது. கடவுளே. என்ன வருதா? சரி, விட்டுட்டு போங்க. சரி, ஏன் அவன் கூட சேர்ந்து விளையாடு. ஃபோனெல்லாம் கொடுத்துடாத. சரி. இங்கே பார்த்தங்க, அத்தைக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது, சரியா? சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். அம்மா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட்டிகிட்டு போகிறேன். சரிம்மா. ஆமாதான், ஒரு 2 மணி நேரம் தான். ரகாமலையை போய் அழைச்சிட்டு வர வரைக்கும் நீ இவனை பார்த்துக்கோ. சரி குட்டி. என்ன அத்தா? இங்கே வா அத்தைக்கிட்ட. அங்கே இடம் இல்லையே. சரி, நீ அந்த சேரை எடுத்து போட்டு உட்காரியா? சரி. நம்ம படிக்கக்கூடாதுன்னு வேணுக்குன்னே அவனை கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. நல்லாவே தெரியுது. வேறு என்னடனா ஃபோன் அடித்து யாருக்கிட்டையும் பேசாமல் படிங்கிறாரு. இந்த அம்மாவும் இவங்களும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன பிளான் பண்ணுதுங்க பாரு. சே, நானே சுதனை தூக்கி கொஞ்ச நாளும் பேசவே விட மாட்டாங்க. இப்போ வாலண்டியராக வந்து என் ரூமில் 2 மணி நேரம் விடுறாங்கன்னா சும்மாவா? அந்த அளவுக்கு யோசிக்க தெரியாத தத்தியானு. அடியே சுந்தரி, எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உன் வீட்டுக்கார்ட்ட பேசிக்கிறேன்டி. அத்தா, இந்த சேரா? ஆமாடி தங்கம், ஏறி உட்காரு. சரி. நல்லா இருக்கு இந்த சேரு. யார் வாங்கி கொடுத்தா? உங்க மாமா தான் வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ஏண்டா தம்பி, நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கீங்களே, உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா? எனக்கு தோணும். பெண்ணு, உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்ன அம்மா அதிகம். ஏண்டி தங்கம், பாண்டி மாமா பத்தியா? என்ன ஆனாலும் அவங்க அம்மா அப்பா கூட தான் இருப்பாங்க. நீ குட்டி பையன் தானே, உங்கள் அப்பா கூட இருந்தாதான் உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்க. அப்படியா? பின்ன உங்கள் அப்பா உனக்கு எதுவும் வாங்கி தந்தது இல்லையா? இல்லையே, எல்லா பொம்மையும் எங்கள் அப்பா தான் வாங்கி கொடுப்பாரு. பாரு, இவ்வளோ பாசமாக இருக்காரு உங்கள் அப்பா. உங்கள் அப்பாவை நீ தேடவே இல்லை. எனக்கு எங்கள் அப்பா பார்க்கும் போலுக்கு. அம்மா கிட்ட சொன்னா அம்மா அதிகம். நீ தான் பொறுமையாக சொல்லணும். எப்படி பொறுமையாக சொல்லணும்? அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்குமா, ப்ளீஸ்மா ஒரே ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு நீ தான் சொல்லணும். அப்படியா? ஆமாண்டா. அப்புறமா அப்பா என்ன நினைப்பாரு தெரியுமா? என்ன பாரு? தம்பிக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்னு நினச்சிப்பாரு. அச்சோ, நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன். அப்புறம் உன் மேலே பாசமே இல்லாமல் அவருக்கு போயிடும். நீ அவர் கூடவே இருந்து அவர் கூட சிரித்து பேசினா தானே அவருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆமாம். நீ பாட்டுக்கு எங்கே இருந்தீனா அவர் அப்புறம் வேற பாப்பா ஒத்துக்கி கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு. நிஜமாவா? நிஜமா தான்டா சொல்கிறேன். குட்டி பையன் பாவம்ல,
அப்புறம் அப்பா எல்லாத்தையுமே அந்த பாப்பாவுக்கு தான் வாங்கி கொடுப்பாரு. இல்லை இல்லை, உன் அப்பா என் அப்பா. நீ தான் உங்கள் அப்பாவை பார்க்க போக மாட்டீல. நீ உங்கள் அப்பாவை பார்க்க போனால் மட்டும்தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். இல்லைன்னா உனக்கு வாங்கி தர மாட்டார். வேணும், எங்கள் அப்பா எனக்கு மட்டும்தான் வாங்கி தரணும். சரிடி தங்கம், அழுவாதீங்க. இதுக்கு எதுக்கு அழுவுறீங்க? இல்லை, நீங்கள் தான் சொல்றீங்க எங்கள் அப்பா பாப்பாவை திட்டிக்குவாங்கன்னு. அப்பா வேற பாப்பாவை தூக்குனாலும் அத்தை நான் போய் சொல்லிடுறேன். எங்கள் சுதனை தவிர வேற யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். சரியா? சரி. அப்புறம் எதுக்கு தங்க அழுவுறீங்க? நல்ல தம்பி தானே. நீங்கள் குட் பாயா பேட் பாயா? நான் குட் பை. அப்பா அழுவக்கூடாது. குட் பாய் எப்போவுமே அழுவ மாட்டாங்க. இப்போ இப்பதான் அழகா இருக்க. அத்தை, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? அப்புறம் உன்னை பிடிக்காதா என்ன? நீ தான் என்னோட செல்ல குட்டி. நிஜமாவா? நிஜமா தான்டா சொல்றேன். சரி. என்ன பார்க்குறீங்க புக்கில்? அத்தைக்கு எக்ஸாம் நாளைக்கு, அதுக்கு தான் படிக்க உட்காந்துருக்கேன். அப்படியா? நீலாம் எக்ஸாம் எழுதிருக்கியா? இல்லவே இல்லை. ஓ, எக்ஸாம் எழுதாம உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கோ? எக்ஸாம்னா என்ன? எக்ஸாம்னா நம்ம படிச்சதை மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு போய் எழுதணும். அவங்க என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்லணும். எழுதணுமா? ஆமாடி தங்கம், எழுதணும். நீ என்னோட செல்லம் தானே, என்னோட பட்டு தானே. எனக்காக ஒன்னே ஒன்று பண்றியா? என்னத்த? நீ அமைதியா உட்காந்து விளையாடுவியா? அத்தை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேனா ஒரு 2 hours. அத்தையை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியா? சரி. ஆனா அம்மா அம்மா இல்ல, எங்க அம்மா உங்க கூட பேசிட்டே இருக்க சொன்னிச்சு, படிக்க கூடாதுன்னு சொன்னிச்சு. அம்மா சொன்னா சொல்லிட்டு போறாங்க. நீ குட் பாய் தானே, அடுத்தவங்க படிப்பை கெடுத்தோம்னா பேட் பாய்னு சொல்லிடுவாங்க. அப்படியா? அம்மா அப்படி சொல்லலையே. அம்மா இதெல்லாம் குட் ஹேபிட்னு சொன்னிச்சு. குட் ஹேபிட்னு சொன்னாலா? சொண்டாளி சொண்டாளி. அத்தை, என்னம்மா? எங்க அம்மா உங்களை தெம்முன்னு என்னமோ ஒரு வார்த்தை சொல்லி திட்டிச்சு. உங்களுக்கு அது ஓகேயா? இங்க பார்த்தங்க, அம்மா பேசுறதெல்லாம் காதுல வாங்கிக்காத. இதெல்லாம் பேட் வேர்ட். இதை சொன்னா பேட் பாய்னு சொல்லிடுவாங்க. அப்படியா? அப்ப அம்மாவும் பேட் கேர்ளா? அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். சரி சரி. நீ தங்க பிள்ளை தானே, நீ அமைதியா விளையாடுவியா? அத்தை உட்காந்து நான் படிச்சிடுறேன். சரி அத்தை. பிள்ளைகிட்ட என்ன சொல்லித்தரணும் சொல்லித்தரக்கூடாதுன்னு அறியவே இல்லை. அவங்கிட்ட போய் அத்தை படிப்பை கெடுக்கணும்னு என்னமா சொல்லி கொடுத்துருக்காச்சி. இவளுக்கெல்லாம் ஒரு குழந்தை, இவெல்லாம் ஒரு ஆளு. இதுல சுதனினை தேடுறான் அப்படி இப்படின்னு என்கிட்ட என்னென்ன கதை கட்டுறா பாரு. சி, நான் நல்லா படிச்சிடக்கூடாதுன்ற எண்ணம் தான் அவளுக்கு முழுக்க இருக்கு. சண்டாளி சண்டாளி. என்னடி உன் பிள்ளைய கொண்டு போய் விட்டுட்ட போல? ஆமாம்மா, அவன் பயங்கர சேட்டை பண்ணுவான். உன்னைய தேடுறான் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டுட்டேன். அவங்கிட்டையும் சொல்லி தான் விட்டேன். என்னன்னு, எக்காரணத்தை கொண்டும் அத்தையை மட்டும் படிக்க விட்டுறாத, நீ விளாண்டுக்கிட்டே இரு பேசிக்கிட்டே இரு அப்படின்னு சொன்னேன். ஏண்டி உன் மகன் போய் சொல்லிட போறான்டி. சொன்னா சொல்லட்டும். ஏன் அவளுக்கு என்ன பயமா? இல்லடி, அதை ஒரு பேச்சா பேசிக்கிட்டு இருப்பாளே, அதனால சொன்னேன். பேசினா பார்த்துக்கலாமா? கண்டிப்பா 2 மணி நேரம் அவளால் சுத்தமா படிக்கவே முடியாது. அப்புறம் சாயங்காலம் ஆயிடும், டீ போடணும், பாத்திரம் வளர்க்கணும். ஆமா ஆமா, இதுக்காக தானே இன்னைக்கு மீனாவுக்கு லீவ் விட்டுது. ஆமாம்மா, பாத்திரத்தை நிறைய போட்டுரு, வேலைக்கு முடிக்கட்டும். நைட்டு சமையல ஏதாவது செய்ய சொல்லு. ஆமாடி, அப்புறம் நைட் ஆயிடும், டயர்டாகி தூங்கிடுவா. அப்புறம் எங்கிட்ட இருந்து படிக்கிறது? இந்த பையன் சொன்னல, நல்லா எக்ஸாம் எழுதுனா பரவாயில்ல, மார்க் வாங்காம இருந்தா அப்புறமா பேசிக்கலான்னு சொன்னல, அதுக்கு உண்டான காரியத்தை நம்ம பண்ண வேணாம்? எனக்கு தோணுதுடி. என்னம்மா, அவளை படிக்க விட்டா கூட அவன் மார்க் வாங்க மாட்டான்னு தோணுது. ஏம்மா அப்படி சொல்ற? பின்ன இவ்வளோ தத்தியா இருக்கா? நம்ம எப்படி பேசினாலும் எவ்வளோ தந்திரமா வேலை பார்க்குறான். அவளுக்கு அந்த தந்திர கிந்திரம்லாம் தெரியாது. அதுவும் இல்லாம எதுக்கு எடுத்தாலும் ஊன்னு ஒப்பாரி வைக்க தான் தெரியும். அதனாலதான் சொல்றேன். நீ சொல்றது சரிதாம்மா. என்னை விட 2 டிகிரி படிச்சிருவாள் அவ. அப்படியே படிச்சாலும் என் அறிவுக்குலாம் அவ வரவே மாட்டாமா. ஆமாடி, சரியான தத்தி. பார்க்க அழகா இருக்காளே தவிர மண்டையில ஒரு கூறு கூட கிடையாது. ஆமாம்மா, என் பையன் அங்க படிக்க விடாம பண்ற காட்சியை பார்க்க முடியலன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. விடேடி, எப்படியா இருந்தாலும் 2 மணி நேரம் கழிச்சு இங்கே தானே வருவான், அவங்கிட்டே கேட்டுக்குவான். ஆமாம்மா. அம்மா, 2 மணி நேரம் விட்டுட்டு போறீங்களே, என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாளே. அவள் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன், மிளகா மல்லி அரைக்க போகிறோம், 2 மணி நேரம் பார்த்துக்க அவனை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அவளும் சரின்னு சொல்லிட்டாளோ? ஆமாம்மா, நீ நாளைக்கு அவளை மிளகா மல்லி அரைக்க விடு. இன்னைக்கெல்லாம் பதமாக இருந்துச்சு, அதனால மிஷினில் அரைக்கல அப்படின்னு ஒரு பையன் சொல்லிக்க வேண்டியதான். ஆமாண்டி, அவள் ஒருத்தி வேலைக்காரி இருக்கும்போது நம்ம எதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும்? ஆமாம்மா, எனக்கு ஒரே ஈகராக இருக்கு. எதுக்குடி?
என் மகன் அங்கே என்னென்ன லூட்டி அடிக்கிறான் அதை வந்து சொல்லுவாள், அதை கேட்கறதுக்கு. எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்துட்டோம். நீ சொன்ன இடத்துலலாம் விசாரிச்சா இங்க யாரும் அந்த மாதிரி போகவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதான் எனக்கு ஒன்றும் புரியல. எங்க அப்பா சொன்னாரு அந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு போனதா அப்பவே எங்க அப்பா சொன்னாரு. ஆனா இப்ப போய் கேட்டா எனக்கு அந்த மாதிரிலாம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை ஸ்டாஃப் எதுவும் மாறி போயிருக்காங்களா? அவங்க தான் சொன்னாங்கல்ல, நாங்க ஒரு 5 வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறோன்னு. எனக்கு என்னமோ பெரிய சதி மாதிரி தெரியுது. எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க முரளி. சரி சரி அழாத. இப்படி நீ அழுகுறத பார்த்துட்டு அப்புறம் உங்க அம்மா என்ன ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. சரி, நான் அழல. ஏதா இருந்தாலும் பொறுமையாரு. இன்னைக்கு போய் கேட்டதுல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னமோ ஆதியை ஃபாலோ பண்ணா உங்க அப்பா இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. உன்னதான் அழ வேணான்னு சொன்னேன்ல. நான் எங்க முரளி அழுதேன்? அப்புறம் அழுக சவுண்ட் கேக்குது. எங்க அம்மா தான் உள்ளார இருக்காங்க. அச்சச்சோ, அத்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா? என்னன்னு தெரியலையே. சரி வா போய் பாப்போம். மா மா கீதா, மா என்னமாச்சு? ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? மா எதா இருந்தாலும் வாயை திறந்து சொன்னாதானேமா தெரியும். என்னமாச்சு? முதல்ல அந்த பேக் எங்க இருந்து கிடைச்சதுன்னு சொல்லுடி. எந்த பேக்மா? அந்த பேக் தான். முரளி, நம்ம கொண்டு வந்த பேக் தான் அம்மா பார்த்துருக்காங்க. ஆமா கீதா, ஆனா அதை பார்த்து எதுக்கு உங்க அம்மா அழுவணும்? மா சொல்லுடி, அந்த பேக் உனக்கு எப்படி கிடைச்சது? அம்மா அந்த பேக்கு அதெல்லாம் அப்பா போட்ட லெட்டர்லாம் இருக்கு. கூடவே டைரி, ஃபோட்டோ எல்லாம் இருக்கு. அம்மா அந்த ஃபோட்டோல இருக்கிறது என்னோட அண்ணன்டி. என்னது, உன்னோட அண்ணனா? ஆமாண்டி, அந்த ஃபோட்டோல இருக்கிறது என்னோட அண்ணன். அவருக்கு ஒரு பையனும் இருக்கு. நான் எத்தனை நாளா எங்க அண்ணன் குடும்பம் எல்லாம் இறந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க உயிரோட தான் இருக்காங்க போல. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த போட்டோல கடைசி போட்டோ இப்ப எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. இப்ப எடுத்த போட்டோவா? எங்க அந்த போட்டோவை காமி. இந்த உயிரடி எடுத்துட்டு வரேன். ஏன் முரளி, அவரு எங்க அம்மாவோட அண்ணனா இருப்பாரோ? யார் அவரு? போட்டோ ஆல்பத்துல சின்ன வயசுல எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நான் கடைசி பேஜ் எல்லாம் திருப்பி பார்க்கல. அம்மா போட்டோ எடுத்துட்டு வரட்டும், யாரு என்னங்கிறத பாப்போம். இந்த ஆல்பத்துல கடைசி பேஜ்ல இருக்கு பாரு. பாக்குறதுக்கு என் கூட பிறந்த அண்ணன் மாதிரியே இருக்கான். என்னது, உன்னோட அண்ணனா? நீதான் அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன. நானும் அப்படி தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த போட்டோவை பார்த்தா எங்க அண்ணன் போட்டோ மாதிரியே இருக்கு. கண்டிப்பா எங்க அண்ணன் பிரகாஷ் மாதிரியே இருக்கு. என்னது, உங்க அண்ணன் பேரு பிரகாஷா? ஆமாண்டி. சரி கூட அந்த போட்டோவை பார்ப்போம். இவர் தான் உன்னோட அண்ணனாமா? ஆமாண்டி, என்னோட அண்ணன் தான். அம்மா நீ நல்லா பார்த்து சொல்லு. இவர் தான் உன்னோட அண்ணனா? ஆமாண்டி, என்னோட அண்ணன் இவர் தான். இவர் பேர் தான் பிரகாஷ். நிஜமாவாமா? ஆமாண்டி, இவருக்கு ஒரு பையன் இருந்தான். எல்லாரும் குடும்பத்தோட இறந்து போயிட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இத நீ எங்க இருந்து கொண்டு வந்த? சொல்லுடி. அம்மா இவர்தாம்மா ஆதியோட அப்பா. என்ன, ஆதி என்னோட அண்ணன் பையனா? என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுமா. நான் என்ன தெரிய சொல்ல. எனக்கு எங்க அண்ணனா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவனுக்கு என்னை சுத்தமா பிடிக்காது. இதுதான் நீ முன்னாடியே சொல்லியிருக்கியே. ஆனா எதனால பிடிக்காதுன்னு நீ சொல்லவே இல்லையம்மா. என்னோட பிறப்பு ரகசியம் உங்க அப்பாவை தவிர வேற யாருக்கும் தெரியாதுடி. என்னம்மா, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. தம்பி, அம்மா அவர் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. தாராளமா சொல்லலாம். அத்தை, அவங்கள வார்த்தையால மட்டும் அத்தைன்னு கூப்பிடல. நீங்களும் என்னோட சொந்த மாதிரி தான். அதுக்காக தான் அத்தைன்னு கூப்பிடுறேன். என்னை வேத்தாலாம் நினைக்காதீங்க. உங்க வீட்டு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேற யார்கிட்டையும் நான் போய் சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் ஆதியும் இவரும் சேர்ந்து தான் உங்க வீட்டுக்காரரை வேற எங்கேயோ அடைச்சு வச்சிருக்காங்க. தம்பி, நீங்க சொல்றது நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு உங்க பொண்ணு கேட்டு பாருங்க. உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவ அப்பாவை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க முரளி அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் அவளோட ஃப்ரெண்டு.
கண்டிப்பா அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்க 2 பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சோம். எனக்கு ஆதி மேல டவுட் வந்துச்சு. அதனால தான் நேத்து ஆதி வீட்டுக்கே போய் இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது இந்த ஆல்பத்தையே நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இந்த போட்டோல இருக்கிறவரு ஆதியோட அப்பா தான். என்ன நீங்க நம்பலாம். நீங்க தைரியமா உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால உங்க வீட்டுக்காரரை காப்பாற்ற முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமாம்மா, அப்பா லெட்டரில் என்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. ப்ளீஸ்மா, எனக்காக இல்லைனாலும் அப்பாக்காகவாது அந்த ரகசியத்தை சொல்லுமா. என் ரகசியத்தை தெரிஞ்ச ஒருத்தர் யாருன்னா அது உங்கள் அப்பா தான். உங்கள் அப்பா தான் என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் மட்டும் இல்லைன்னா நான் இந்த நிலைமையில இருந்திருக்கவே மாட்டேன். என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியல. நான் உங்கள் தாத்தாவோட 2வது மனைவிக்கு பிறந்த பொண்ணுமா. என்னம்மா சொல்கிற? ஆமாம்மா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை முறையாக கல்யாணம் பண்ணிக்கல. கல்யாணம் பண்ணாமையே எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தகாத உறவு வந்துருச்சு. அதில் பிறந்த பொண்ணுதாம்மா நான். அம்மா, ஆனால் உங்கள் அப்பாவுக்கு எல்லா விவரமும் தெரியும். இவர் என்னோட அண்ணன், அதாவது தரத்து பிள்ளை. என்னம்மா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அவங்க வம்சத்தில் தரத்து பிள்ளைங்களுக்கு ஆண் குழந்தையை தவிர பெண் குழந்தையே இல்லை. அப்பாவுக்கு 2வது மனைவியா நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் 2வது மனைவியா ஏற்றுக்கிட்டாங்க. அம்மா, ஆமாம்மா, கல்யாணம் ஆகாமையே எங்கள் அம்மாவுக்கு நான் பிறந்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா பெண் பிள்ளையே இல்லாமல் நான் ஒரு பொம்பளை பிள்ளையா பறக்கவும் குலதெய்வமே அந்த மகாலட்சுமி தேவியே வந்து பிறந்ததான் நினச்சாங்க. ஆனால் அது எல்லாமே எங்கள் அண்ணனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த தர அம்மாவுக்கும் பிடிக்கல. எங்களை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணுன்றதுக்காகவே நிறைய பண்ணாங்க. ஆனால் எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். அவன் எனக்கு நல்லது தான் பண்ணுவான். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. எங்கள் அண்ணன் நல்லா படிச்சிருக்கான், என்னைய படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் அந்த தியாகத்தையும் பண்ணேன். அப்பயாவது எங்கள் அண்ணன் என்னை ஏற்றுப்பானா அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் படிக்காமல் இருந்துட்டேன். அதுக்கப்புறமும் என்னை ஏற்றுக்கல. நல்ல வரன்லாம் வந்துச்சு. அவங்கள்ட்டலாம் போய் இவன் என் தங்கச்சி கிடையாது, இவன் வேற யாருக்கோ பிறந்த குழந்தை, எங்கள் அப்பா தத்தெடுத்து வளர்க்குறாரு அப்படின்லாம் சொன்னான். அப்போல்லாம் நான் யாரை பற்றியும் எதை பற்றியும் நினைக்கல. யாருக்கா இருந்தாலும் கோபம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் எங்கள் அண்ணனை நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் உங்கள் அப்பா என்னை வந்து கல்யாணம் பண்ணாரு. உங்கள் அப்பா கிட்டேயும் எங்கள் அண்ணன் போய் சொன்னான், இவ நல்ல பொறப்புல வந்தவ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவருக்கு கோபம் வந்துருச்சு. என் மனைவியை தப்பா பேசுறதுக்கு நீ யாருடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி அடிச்சு உதச்சிட்டாரு. அந்த கோபத்தில் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போனவரு திரும்பி பார்க்கறதுக்குள்ள கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு நியூஸ் வந்துச்சு. அப்ப எங்க அண்ணனுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவரு இறந்து போயிட்டாரு. குடும்பத்தோட எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாம்மா நான் இருக்கேன். அவர் இறந்தவரை போய் நம்ம எதுக்கு பேசணுன்றதுனாலதான் அவரை பத்தி நான் எதுவுமே சொல்லல. இதுதாம்மா நடந்த கதை. ஆனா இப்ப பார்க்கும்போது அவர் உயிரோட இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த போட்டோல பாரு, அவருக்கு வெள்ளை முடியா இருக்கு. ஏதோ இப்பதான் எடுத்த மாதிரி இருக்கு போட்டோ. அப்ப எங்க அண்ணனுக்கு கருக்கருன்னு கருப்பா இருக்க முடி. இப்ப இவர் உண்மையாலுமே உயிரோட தானே இருக்காரு. ஆமா, அவர் உயிரோட தாம்மா இருக்காரு. அவரோட பையனும் உயிரோட தான் இருக்காங்க. என்ன ஆதி இருக்கார்ல, அவர் தான் அவரோட பையன் நினைக்கிறேன். இருக்காதுடி, எங்க அண்ணன் உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இருக்கலாம். ஆனா எங்க அண்ணியும் எங்க அண்ணன் பையனும் உயிரோட இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, அண்ணன் குடும்பம் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது அண்ணனோட பிணம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா காரோட நெருப்பா எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சடங்கு சம்பிரதாயம் பண்ணதெல்லாம் எங்க அண்ணிக்கும் எங்க அண்ணன் பையனுக்கு மட்டும் தாம்மா பண்ணோம். முரளி, அப்ப ஆதி சாரு? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. பாதி உண்மையாலுமே அவர் பையன் இல்லையா? கண்டிப்பா ஆதி அவரோட பையனா இருக்க வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நாங்க தான் எல்லா சடங்குமே பண்ணோம். அதுக்கப்புறம் எங்க அப்பாவும் இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இவரோட உடல் மட்டும் எப்பவுமே கிடைக்கவே இல்லை. அதுதான் ஒரு 25 வருஷம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். ஆனா இப்ப இவர் உயிரோட இருக்காரு. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே உங்க அண்ணன் தான். என்னடி சொல்ற? ஆதி சார் மூலியமா எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. என்னம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமாம்மா, எங்க தான் முன்னாடி வந்து செஞ்சா அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சிருமோன்னு ஆதியை வச்சு கேம் விளையாடி இருக்காரு. ஆதி உண்மையான பையனா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற. அப்ப ஆதி அவர் தத்தெடுத்து வளர்த்துருப்பாரோ என்னன்னு தெரியலம்மா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுமா. இவரு உன் மேல உள்ள கோபத்துலதான் அப்பாவையும் நம்மளையும் இந்த மாதிரி பாடுபடுத்துறாரு. அப்பாவை குவைத்து நாட்டுக்கு அனுப்பிட்டு இவர் நம்மள புடிச்சு வச்சுட்டு இருக்காருமா. என்னம்மா சொல்ற?
ஆமாம்மா, இவர் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம என்னம்மா பண்றது? அத்தை சொல்லுங்க தம்பி. 2ஆம் தரமா பிறந்தது ஏன் தப்பு இல்லைல்ல? அத்தை உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க 2ஆம் தரமா வந்து பிறந்துட்டீங்க. பெண் பிள்ளையே இல்லாத வம்சத்துல நீங்க பிறந்திருக்கீங்க. உங்களை எப்படி கொண்டாடி இருப்பாங்கன்னு என்னால யூகிக்க முடியுது. அந்த எரிச்சல் தாங்க முடியாம தான் இந்த மனுஷன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. ஆமாப்பா, அவங்க அம்மா கூட என்னை ஏத்துக்கிட்டாங்க, இவரும் என்னை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். நான் ஒரு விஷயமும் எனக்கு எதிராக பண்ணும்போது தான் புரிஞ்சது இவருக்கு என்னைய சுத்தமா பிடிக்கலன்னு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. ஆதிக்கிட்ட போய் சொன்னாலே போதும். அவர் உன்னோட அப்பா கிடையாது, உன்னைய வளர்த்தவர் அவ்வளவுதான். உன்னைய பெத்த அப்பா இல்லைன்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். அவனே மனசு இறங்கி உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட சேர்த்துருவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பிறந்ததுனால தானே இவ்வளவு நடக்குது. ஐயோ அம்மா, பிறந்தாலும் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. கடவுள் விதிக்கப்பட்ட விதி. நீ 2ஆம் தரத்துக்கு பிறக்கணும்னு நீயாவா வந்து கேட்ட? ஏதோ கடவுள் உடனே அனுப்பி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். இதுல நீ என்னம்மா பாவம் பண்ண? இன்ன வரைக்கும் ஆதியை தான் பெத்த பையனா வச்சுக்கிட்டு உன்னையும் என்னையும் அப்பாவையும் எப்படி பழி வாங்குறாரு பாரு. இவரு தாம்மா வெக்கப்படணும். ச்சே, கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத மனுஷன். இவருக்கெல்லாம் ஈவு இறக்கமே பார்க்க கூடாது. வேணாடி, என்னதான் இருந்தாலும் அவர் என்னோட அண்ணன். அத்தை நீங்க தான் இப்படி நினைக்கிறீங்க, ஆனா அவர் அப்படி உங்களை நினைக்கலையே. அதுக்காக அவரை மாதிரி நம்மள நினைக்க முடியாதுல்ல தம்பி. நான் அவரை அண்ணனா ஏத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு மூத்தவர் அவரு. எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர். ஆக்சிடென்ட்ல அண்ணியும் பொல்லையும் செத்து போயிட்டாங்க. நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அப்பதான் அவங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட பேசினாங்க, மன்னிப்பும் கேட்டாங்க. அத்தோட அவங்களும் இறந்துட்டாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. நானும் அந்த கதையை விட்டுட்டு ஊர் மாதிரி நான் இங்க வந்துட்டேன். நான் பிறந்த கதையெல்லாம் மறந்துட்டேன். என் வீட்டுக்காரன் சொன்னாரு, அதெல்லாம் மறந்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழலாம் வாழ்ந்தா கூட்டிட்டு வந்தாரு. நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். திடீர்னு தான் ஆதி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. அத்தை நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ராஜா எதுக்கு கூப்பிடுறான்? கீதா, சொல்லுங்க முரளி. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. வேலையை முடிச்சுட்டு வந்து என்ன ஏதுன்னு பேசிக்கலாம். சரி, நீங்க போயிட்டு வாங்க. அத்தை எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரிங்க தம்பி. வரேன் கீதா. ஓகே முரளி. சொல்லுடா, என்னாச்சு திடீர்னு கால் பண்ணியிருக்க? எங்கடா இருக்க? நான் இங்கே தான் கீதா வீட்டில் இருக்கேன். ஏன்டா என்னாச்சு? உங்க அன்னைக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. பரவாயில்ல விடுடா, என்னைக்காவது ஒரு நாள் தெரிய வேண்டியது தானே. இப்ப தெரிஞ்சா என்ன, அப்புறம் தெரிஞ்சா என்ன? டேய், சொன்னது யாரு தெரியுமா? யாருடா? நம்ம அம்மா. டேய் ராஜா, ஆமாண்டா, நம்ம அம்மா போனாத்தையே பார்த்துட்டாங்க. எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? எல்லாம் நம்ம கடையில தாண்டா நடந்துச்சு. சரி, இதை கேட்டதுக்கு அப்புறம் அண்ணி என்ன சொன்னாங்க? அவ என்னைய திரும்பி கூட பார்க்கலடா. என்னைய நீங்க தானே ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இனிமே எனக்கு அந்த ஃபிளாட்டு வேணாம், எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. நான் பழைய இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாடா. சரி, நீ கொஞ்சம் பொறுமையாரு. முதல்ல அண்ணியை போய் சமாதானப்படுத்து. ஏன்டா, என் வாழ்க்கையில எல்லாமே சீக்கிரமா கிடைச்சாலும் டக்குன்னு கையை விட்டு போயிடுதுடா. இங்க பாரு ராஜா, எதுவும் உன் கையை விட்டு போகல. நீயும் எந்த தப்பும் பண்ணல. நீ உன் மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்க. அதை போய் அவகிட்ட சொல்லு, கண்டிப்பா அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்படியே போய் நேரத்தை கடத்தாம சீக்கிரமா போய் அண்ணியை சமாதானப்படுத்துடா. சரிடா, நான் போனை வச்சிடறேன். சரிடா. ச்சே, ஏன் தான் என் குடும்பத்தை போட்டு இப்படி வாட்டுதோ தெரியல. இந்த அம்மாவுக்கு எங்க போச்சு புத்தி? ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க? என்னதான் கோபமா இருந்தாலும் அண்ணன் வாழ்க்கையை இப்படி கெடுக்கலாமா? ச்சே.